விஜய் வந்து நல்லா வருவாருன்னு. ஆனால் எல்லாமே ஆனாலும் கடகராசி அவர். விஜய் சார் டெய்லி இறங்கினாருன்னா ரிசல்ட் வந்து அவர் எதிர்பார்க்காதது கிடைக்கும். அதை விட்டுட்டு 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 20 நாளைக்கு ஒரு தடவை இறங்குறது வந்து பெருசாக வெற்றிக்கு போகுமான்னு தெரியாது. எடப்பாடி ஐயா வந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்குள்ள அவருக்கு வந்து கூட்டணிலாம் முடிச்சிடணும். உதயநிதி இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பொறுப்பு பெரிய கௌரவம்லாம் கொடுத்தாதான் அதனுடைய டேக்கப் நல்லா இருக்கும். கடகத்துக்கு ஜென்மத்தில் குரு வர்றதோட சனி வந்து மொத்தமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டார். சீமான் சார் கூட இந்த எலெக்ஷனில் வந்து கூட்டணி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, பெருசாக கஷ்டம் பெருசாக பிரச்சனைகள்லாம் வரும். இது வந்து ரொம்ப அவருக்கு தப்பாக போயிடும். Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Mr. Gold Nakshatra Puja Oil presents 2026 New Year predictions. சனி வந்து இப்போ குரு வீட்டில் தான் அடுத்த 2 வருடம் இருப்பார். அதுக்கடுத்தது செவ்வாய் வீட்டுக்கு மாறுவார். அது வந்து 27 எண்டில். இந்த ராகுக்கு இது வந்து 2026 வரைக்கும் பெரிய மாற்றம். மருத்துவத்துறையில் தான் புரட்சிகள். நியூராலஜியில் ரொம்ப முன்னேற்றம் ஏற்படும். வயதாக இளமை திரும்பக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் மெடிக்கலில் மிராக்கள் தான். விவசாயத்தில் புரட்சிகள் காணப்படும். வளர்ந்த நாடு கடவுளே இல்லைன்ற நாட்டிலெல்லாம் கடவுள் தொந்தரவு வரும், பிரச்சனை வரும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்தில் இந்தியர்களுக்கு நிறைய இடத்துல பாதிப்பு காட்டுது. அமெரிக்கா, யூரோப்பு இது போல் நாடுகளில் இருக்கக்கூடியவெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கொஞ்சம் கவனம். தங்க விலை வந்து விலை உயர்ந்துக்குன்னு இன்னும் உயரும். ஏன்னா நிறைய பேருக்கு அதில் இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்வியெல்லாம் இருக்குது. 28 வரைக்கும் தைரியமாக பண்ணலாம். சுரங்கங்களே கண்டுபிடிப்பாங்க. தங்க சுரங்கம், வைர சுரங்கம். பெட்ரோலியத்துக்கு மாற்று வர ஆரம்பிச்சிச்சுல்ல. ஸோ பெட்ரோலியம் எல்லாம் அழிய போகிறது. மதுவெல்லாம் ஒழிக்கவே முடியாது. உலகத்தில் எவனாலே ஒழிக்க முடியாது. சும்மா பேசிக்கிறது. மது விலக்கு எங்கேயுமே முடியாது. அடுத்தது எது டெவலப் ஆகுன்றதை சொல்லணும். டெக்னாலஜி, மீடியா, நீங்கள் இருக்கிற துறை, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு. இந்த வருஷம் யாராவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா இது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் தொடங்கும். மீடியா தொடருங்க. நெல் வந்து வெளியில் வச்சு அழியுது இல்லை, அதை நீங்களே பண்ணுங்கள், ஸ்டோரேஜ் பண்ணுங்கள். அவ்வளோ வருமானம் வர ஆரம்பிச்சு. ஆன்மீகம் வளரும். ஆனால் ஆன்மீகத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். கலவரங்கள் ஏற்படும். மலை கோயில்களில் பாதிப்புகள் காணப்படும். சபரிமலை, திருவண்ணாமலை, ஐயப்பன் கோயில், இமயமலை பகுதிகளில் பிரச்சனைகள் காணப்படும். நிலநடுக்கங்களால் உலகம் பாதிக்கும். குறிப்பாக இமயமலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய சேதாரங்கள் காணப்படும். குஜராத் இந்த வாட்டி பிரச்சனைக்கு உட்பட்டாலும் பாம்பே பிரச்சனை ஏற்படும். பட்டக்காலில் படும் என்பதை போல் ஸ்ரீலங்கா பிரச்சனைகள் காணப்படும். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா பெரிய பாதிப்புகள் இயற்கையில் ஏற்படும். ஜப்பானில் திருப்பி வரக்கூடிய நிலநடுக்கங்கள்லாம் உலகத்தை பயமுறுத்தும். கொரோனா காலகட்டத்தில் அந்த மாதிரி வியாதிகள் அப்படின்றதும் கண்டிப்பாக பெரிய பாதிகள் மனிதன் நோயை உருவாக்கும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவணராம். தொடங்க இருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது, குறிப்பாக 12 ராசிகளுக்கும் நல்லது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை தான் பார்க்கறதா இருக்கும். இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள்ல நம்மோடு யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர் கணிச்சிருக்கிற விஷயங்களை தான் பார்க்க போறோம். அவருடைய கணிப்புகள் படி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதன்படி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றதுல இருந்தே பேசலாம். வணக்கம். சரி, 26 ஒவ்வொரு ஆண்டும் வந்து புது வருடம் பிறக்கும் போது ஏதோ ஒரு மகிழ்ச்சி இருக்க தான் செய்யுது. இந்த ஆண்டு ஒரு நல்லது நடந்துராதா, ஏதாவது கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்றது எப்படி இருக்க போகுது சார்? பொதுவா பேசிட்டு நம்ம 12 ராசிகளை பார்த்தலாம். புத்தாண்டு பேஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். பொதுவியல் ஜோதிடம், உலக பொதுவியல் ஜோதிடம். இந்த ஆன்மீகத்துக்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்து தான் சொல்லுவோம். பஞ்சாங்க குறிப்புகள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம அஸ்ட்ராலஜியில் பேசுவோம். அதில் பார்த்தீங்கன்னா சனி வந்து இப்போ குரு வீட்டில் தான் அடுத்த 2 வருடம் இருப்பார். அதுக்கடுத்தது செவ்வாய் வீட்டுக்கு மாறுவார். அது வந்து 27 எண்டில். ஸோ இப்போ 27 வரைக்கும் என்ன பண்ண போகிறாரு? குரு வீட்டிலே தான் இருக்க போகிறார். இந்த ராகுக்கு இது வந்து 2026 வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. டிசம்பரில் தான் சேஞ்ச் ஆகுது. அது அந்த டிசம்பரில் முடிய போகுது. ராகு வந்து கும்பத்தில் இருக்க, கேது வந்து சிம்மத்தில் இருக்க. அடுத்தது நம்மளுடைய குரு வந்து ஜூன் மாதம் வரைக்கும் மிதுனம், ஜூனுக்கு பிறகு கடக்கும். இதெல்லாம் அமைப்பு. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ பார்க்குறோம். அது மாதிரி விஷயங்கள் பார்க்குற சமயத்தில் மருத்துவத்துறையில் தான் புரட்சிகள் வரும். நிறைய நோய்களுக்கு மருந்துகள், பெரிய நோய்களுக்கு மருந்துகள், மக்களுக்கு கஷ்டம். நியூராலஜியில் ரொம்ப முன்னேற்றம் ஏற்படும். கேன்சர் இதெல்லாம்ன்றதோட குழந்தைங்களுடைய சிறிய குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு, ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு,
பிரெயின் ஃபெயிலியர் இருக்குது, அந்த இதுக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா வருது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ஒரு நான் வந்து நல்ல விஷயமா பார்க்குறேன். ஆனால் ரொம்ப வருஷமாக இருக்கிற நோய்களுக்கெல்லாம் அதே போல் வந்து நிறைய லேட்டஸ்ட்டு வயதாக இளமை திரும்பக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மெடிக்கலில் மிராக்கள் தானே. ஒரு 60 வயது 70 வயது கடந்தவர்களுக்கு 30 வயது இளமை திரும்புதுன்னாவே அந்த நாள் தள்ளி போடுறது, மரணத்தை தள்ளி போடுறது. மரணம் வந்து ஸ்பீட் மெஷினில் தான் வரும், ஆக்சிடென்ட்ஸ். மற்றபடி எப்பேற்பட்ட இதுவும் மருத்துவத்தில் வந்து முதல்ல போயிட்டா சிகிச்சைக்கு நல்ல டெவலப்மெண்ட் எல்லாம் கிடைக்கும். விவசாயத்தில் புரட்சிகள் காணப்படும். விவசாய புரட்சிகள்லாம் பெருசாக இருக்கும். சின்ன ஒரு இடம் வச்சு பெரிய லெவலுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறது. அதனால் வந்து உணவு தட்டுப்பாடுன்றது உலகத்தில் இல்லாத போகிறது. போரால் வரும், அது வேற. போர், யுத்த பூமிகள், மத மோதல்கள், இன மோதல்கள்லாம் இந்த சனி கொண்டு வரும். அது வந்து மனிதனுடைய வக்கர புத்தி. இந்த வக்கர புத்தியும் அதிகப்படுத்துவோம். வக்கர புத்தி ரொம்ப அதிகமாக அதில் வளர்ந்த நாடுகளிலே வக்கர புத்தி வரும். வளர்ந்த நாடு, கடவுளே இல்லைன்ற நாட்டிலெல்லாம் கடவுள் தொந்தரவு வரும், பிரச்சனை வரும், அடிதடி வரும், கேவலம் வரும். நிறைய பேருக்கு மைனாரிட்டியாக இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்தியர்ஸ் வந்து வெளிநாட்டில் மைனாரிட்டி தான், அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் இந்தியர்களுக்கு நிறைய இடத்துல பாதிப்பு காட்டுது உலகத்தில். அதனால தான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் 3 வருடமாக 4 வருடமாக சொல்லிடுறேன். அமெரிக்கா, யூரோப்பு இது போல் நாடுகளில் இருக்கக்கூடியவெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் முதலீடுலாம் தாய்நாட்டில் கொஞ்சம் பார்த்துக்கங்க, இல்லைன்னா துபாய் போல் நாட்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேஃப்டியாக இருக்கும், சட்டம் வந்து கடுமையாக இருக்கும். சிங்கப்பூர், துபாய், சவுதி இதெல்லாம் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு அங்கே வந்து தனி மனித இந்த விரோத போக்கெல்லாம் நடக்காது. மற்ற நாடுகள்லாம் வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க. உடைமைகள் சேஃப்டி கிடையாது, உயிருக்கு சேஃப்டி கிடையாது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பணத்தை வச்சு சொல்லுங்கள். உங்ககிட்ட பணம் இருந்தாவே டார்கெட் பண்ணுறக்கூடிய ஒரு ஊரில் என்ன பண்ண முடியும்? அப்போ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். தங்க விலை வந்து விலை உயர்ந்துக்குன்னு இருக்கும். இன்னும் உயரும். ஆமாம், ஏற்கனவே உங்களுதுலேயே எவ்வளோ சொல்லியிருக்கேன். டேட் வைஸாக வச்சுருக்கேன் நான். இன்னும் உயரும். ஏன்னா நிறைய பேருக்கு அதில் இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்வியெல்லாம் இருக்குது. இல்லை, அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 28 வரைக்கும் தைரியமாக பண்ணலாம். இவங்க அந்த சுரங்கங்களே கண்டுபிடிப்பாங்க. நிறைய சுரங்கங்கள் கிடைக்கும். தங்க சுரங்கம், வைர சுரங்கம், பிளாட்டினம் சுரங்கம், கனிமங்கள் ஈஸியாக கிடைக்கும். கிடைச்சாலும் பற்றாக்குறை இருக்கும். பெட்ரோலிய நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த பெட்ரோலியத்துக்கு மாற்று வர ஆரம்பிச்சிச்சு இல்லை. பெட்ரோலியமே உலகத்தில் இன்னும் 5 வருஷத்துக்கு சனி செவ்வாய் வீட்டில் இருக்கிறது வந்து 31 வரைக்கும் இருக்கும், 28லேருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த பெட்ரோலிய நாடுகள்லாம் வேறு டூரிசம் நாடு, பிஸ்னஸ் சென்ட்ரு, துபாயை பார்த்து கண்டுப்பாங்க. ஏன்னா அவங்க நாடெல்லாம் வந்து இனி எல்லாமே பெட்ரோலியத்துக்கு மாற்று. இப்போ நீங்கள் 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு இடம் 20 ரூபா 30 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆக போகுது அந்த ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி அவங்க கண்ட்ரோல் ஆகும் எடுக்கிற செலவு எல்லாமே? ஸோ பெட்ரோலியம் எல்லாம் அழிய போகிறது அமைப்பு வந்துடும். அவங்க அதிகபட்சமாக 10 வருஷத்துக்கு அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே இவங்க எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். ஸோ அந்த நாட்டில் வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் வேறு சென்டருக்கு போயிடுவாங்க. பிஸ்னஸ் ஹப்பு, டூரிஸ்ட் ஹப்பு. எந்த நாடுகள்லேயும் மது கிடையாது, இது கிடையாதுன்றது இல்லாமல் போயிடும். எல்லா நாட்டிலையும் வந்துடும். ஏன்னா நீங்கள் டூரிஸ்ட்னா மது வச்சா தானே வரும். மதுவெல்லாம் ஒழிக்கவே முடியாது உலகத்தில், எவனாலையும் ஒழிக்க முடியாது. சும்மா பேசிக்கலாம். மது விலக்கு எங்கேயுமே முடியவும் முடியாது. எப்படி முடியும்? நீ வேர்ல்டுக்கு போட்டி போடணும்னா மது இருக்கும். மதுன்றது ஒரு போதை என்பதோட ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டீங்கல்ல. அந்த கலாச்சாரம் எப்படி இனிமேல் நீங்கள் மாற்றுவீங்க?
நம்ம இந்துக்களில் வந்து விபூதி குங்குமம் நம்ம நெத்தியில் வச்சுக்கிறது ஒரு கலாச்சாரமாக இருந்தது. அந்த கலாச்சாரத்தை ஒழிக்க முடியுமா? சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. அது போல் வந்துடுச்சு. இதெல்லாம் இவங்க பேசலாம் சட்டத்தில். இந்த நாடு அந்த நாடு. சவுதியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு. பணக்காரர்களுக்கு ரிலீஸ் பண்ண விடுதிகள்ல எல்லாம் வந்துடுச்சு. ஏன் வரணும் சொல்லுங்க? ஏன் வரணும்? டூரிஸ்ட் வரணும்னா வரணும். அப்போ டூரிஸ்ட் வரணும். இதுதான் நீ எல்லாமே துபாய் தான் பின் பண்ணுவாங்க. அதனால துபாய் தான் முன்மாதிரியாக இருக்க போகுது. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். என்னை வச்சே நிறைய பேர் ரியல் எஸ்டேட் விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க. முதலீடு பண்ணுங்க செல்வியை சொல்லிட்டாரு. அழகால அவங்களுக்கு தான் போட்டாங்க, நமக்கு எதுவும் வரலன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது எது டெவலப் ஆகுன்றதை சொல்லணும்ல. மருத்துவத்துறை, டெக்னாலஜி, இந்த மீடியா, நீங்கள் இருக்கிற துறை, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு, இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வந்துடும் இந்த வருஷம். அதெல்லாம் வந்துக்கினே இருக்கும். ஸோ இந்த வளர்ச்சியெல்லாம் தடுக்கவே முடியாது. இந்த வருஷம் யாராவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் தொடங்கணும். மீடியா தொடருங்க. மீடியா தான் நல்லா வளரும்ட்டேன். மீடியா டெவலப்மெண்ட் இருக்கு. அதே போல் வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் இருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரி வேறு லெவலில் இருக்கும். விவசாய இண்டஸ்ட்ரி இருக்கும். பதனப்படுத்த இது ஸ்டோரேஜ் வைங்க. இப்போ நெல் வந்து வெளியில் வச்சு அழியுது இல்லை, அதை நீங்களே பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் பண்ணுங்கள். அவ்வளோ வருமானம் வர ஆரம்பிச்சிடும். சப்சிடி உண்டு. கவர்மெண்ட் இனி இது மாதிரி பதப்படுத்துறதுக்கு தான் சப்சிடி கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே சேஃப்டி ஆகிடும். நீங்கள் போடுற காசெல்லாம் சம்பாதிச்சிடலாம். கௌரவமாக இருக்கலாம். பெரிய இண்டஸ்ட்ரியல் அப் ஆகிடும். அதானி ஆரம்பிக்கிறார். அதானி பெரிய லெவலில் பண்ணுறாரு சோலாரு. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் சோலார் பண்ணுங்கள், லெவலில் பண்ணுங்கள். இப்போல்லாம் அடுத்த விளம்பரம் அது அர்த்தத்தெல்லாம் உங்களுக்கு அதுதான். சோலார் வரும், பதப்படுத்தல் வரும், ஸ்டோரேஜ் குடோன் வரும். நிறைய பண்ணி கொடுங்க. தஞ்சாவூர் வெந்த சைட்லெல்லாம் நெல் இதுன்னா உள்ளுக்குள்ளே கிராமத்தில் போய் சீப்பாக இடம் வாங்கி எல்லாமே விவசாயத்துக்கு உண்டான மின்சார வசதி இருந்தால் போதும். அதில் நீங்களே பண்ணிக்கலாம். காய்கறிங்க பண்ணுங்கள், பழங்கள் வகைகளை பண்ணுங்கள். எங்கெல்லாம் பழங்கள் கிடைக்குதோ அங்கே ஸ்டோரேஜ் பண்ணுங்கள். ஃப்ரூட் அப்பு பண்ணுங்கள். பதப்படுத்தல் ஜூஸ் பண்ணுங்கள். எப்படி சித்தூரில் அந்த காலத்திலே மாம்பழ ஜூஸ் எல்லாம் வச்சாங்க. எது கிடைக்குதோ அது தானே சீஸ்னல் ஃப்ரூட். இப்போ இது இருக்குது. இது போல் நிறைய விஷயம். எப்படி இப்போ ஆப்பிள் வந்து ஃபாரின் ஆப்பிள் 365 நாளும் கிடைக்குதில்ல. 365 நாளும் திராட்சை கிடைக்குதில்ல. அதில் போடுற கெமிக்கல் கெட்டதெல்லாம் நல்லா மக்கள் ஒத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆன்மீகம் வளரும், ஆன்மீகம் பெருசாகும். ஆனால் ஆன்மீகத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆன்மீக பூமிகளில் கலவரங்கள் ஏற்படும். மலை கோயில்களில் பாதிப்புகள் காணப்படும். மலை கோயில்கள் சபரிமலை, திருவண்ணாமலை, ஐயப்பன் கோயில், இமயமலை பகுதிகளில் பிரச்சனைகள் காணப்படும். நிலநடுக்கங்களால் உலகம் பாதிக்கும். நிலநடுக்கங்கள் தான் பெரிய தொந்தரவாக இருக்கும். குறிப்பாக இமாச்சல் பிரதேஷ், இமயமலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய சேதாரங்கள் காணப்படும். குஜராத் இந்த வாட்டி பிரச்சனைகளுக்குள்ளாகும். மகாராஷ்டிராவில் பாம்பே பிரச்சனை ஏற்படும். பட்டக்காலில் படும் என்பதை போல் ஸ்ரீலங்கா பிரச்சனைகள் காட்படும். இயற்கையாகவும் படும், செயற்கையாகவும் படும். இயற்கையிலும் நீரால் அழிவுகள் ஏற்படுவது, அந்தமானில் பிரச்சனைகள் ஏற்படுவது, தமிழகத்தில் வெள்ளத்தால் ஏற்படுவது, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த இடங்கள் பெரிய பாதிப்புகள் இயற்கையில் ஏற்படும். அந்த பூமி குலுங்கிறது தான் உலகத்தை புரட்டி போடும். ஜப்பானில் திருப்பி வரக்கூடிய நிலநடுக்கங்கள்லாம் உலகத்தை பயமுறுத்திடும். அதே போல் வந்து அதிபர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் மனிதர்கள் பாதிப்பார்கள். இதெல்லாம் நடக்கும். இப்போ இயற்கை சீற்றங்களாலேயும் ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கும்போது சார், இந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த மாதிரி வியாதிகள் அப்படின்றதும் கண்டிப்பாக பெரிய வியாதிகள் வரும், நோய் வரும். அதுக்கு உங்களுக்கு லீவ் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நோய் பயனட்டும். மனிதன் நோயை உருவாக்குவான். மனிதன் வக்கிறதுக்காக நோயை உருவாக்குவான். ஆயுதங்களை சப்ளை பண்ணுவான். தீவிரவாத அச்சுறுத்தல் பண்ணுவான். தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து. 2026 அதனால தான் நான் ஒரு பார்ட்டியில் இருந்தாலும் மோடிஜி எல்லாம் உயிருக்கு நல்ல செக்யூரிட்டி பண்ணணும்னு சொல்கிறது. முப்படை தளபதிகளும் தங்கள் செக்யூரிட்டிகள் தாங்கள் போகக்கூடிய வாகனங்களை
சேஃப்டி பண்ணுறது, ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணணும். பெரிய மந்திரிகள், அமித்ஷாஜி, பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, கவர்னரு, முதல்வர், இவர்களெல்லாம் தங்களுடைய நிலைநிறுத்திக்கணும். ஏன்னா எந்த டைம்லையும் பிரச்சனைகள் உண்டு. இப்போ அப்படியான தலைவர்களுக்கான ஆரோக்கியம் அது சார்ந்து எப்படி அது ஆரோக்கியமும் பிரச்சனை வரும். இயற்கையாகவே செயற்கையாகவே தீவிரவாத பிரச்சனை, உயிருக்கு ஆபத்து. அப்போ இயற்கையாகவே பார்த்துக்கணும். நடிகர்கள் பார்த்துக்கணும், பிரபலமான நடிகர்கள் பார்த்துக்கணும், பெரிய நடிகர்கள் உயிருக்கு பார்த்துக்கணும். நம்ம உடனே ரஜினின்னு நினச்சக்கூடாது, எல்லாரும் பார்த்துக்கணும். பேர் புகழாக இருக்கும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள், மியூசிக்கில் இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள், இவங்களாம் பார்த்துக்கணும். தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டு சார், குறிப்பா தமிழ்நாடு அரசியலையும் டச் பண்ணிட்டா சரியா இருக்கும். தமிழ்நாடு அரசியலில் வந்துங்க இப்போ எல்லாமே இருந்தாலும் விஜய் வந்து நல்லா வருவாருன்னு நான் ஏற்கனவே விஜய் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லெவலுக்கு டெவலப் ஆவார். ஆனால் எல்லாமே ஆனாலும் கடகராசி அவருக்கு கூட இருக்கவங்க எப்படி கொண்டு போவாங்கன்னுன்றது எனக்கு தெரியாதுன்ட்டேன். விஜய் சார் டெய்லி இறங்கினாருன்னா அவருடைய வந்து ரிசல்ட் வந்து அவர் எதிர்பார்க்காதது கிடைக்கும். அதை விட்டுட்டு 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 20 நாளைக்கு ஒரு தடவை இறங்குறது வந்து பெருசாக அவர் நல்லா இருக்கும். ஆனால் அந்த வெற்றிக்கு போகுமான்னு தெரியாது. எடப்பாடி ஐயா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே அவருக்கு வந்து கீட்டணிகளாம் முடிச்சிடணும். முடித்தாதான் எடப்பாடி ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து கன்னியா ராசி. அவர் தை மாதம் பிறக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தையில் அவர் டேக்கப் ஆகிட்டு ஓடிடணும். ஓடினார்னா கொஞ்சம் பெரிய அளவுக்கு அவர் பக்கம் நிறைய திரும்பும். ரிஷபதமான இருக்கக்கூடிய தம்பி வந்து உதயநிதி இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவருக்கு. அவரும் வந்து போய் முதல்ல களத்தில் இறங்கிட்டாருன்னா, அவங்க அப்பாவுக்கு துணை நிற்கிறதுக்கு எல்லாமே இறங்கிட்டாருன்னா, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டாருன்னா, கூட்டணிக்கெல்லாம் முதலே இறங்கி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக போகும். இப்போ அண்ணாமலை இது வந்து கடகராசி. அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய கௌரவம்லாம் கொடுத்தா தான் அதனுடைய டேக்கப் நல்லா இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா நயினாருக்கு வந்து நயினார்ஜியை வந்து எடப்பாடி எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிப்பாருன்றதை பார்க்கணும். நயினார்ஜி வந்து அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா காலத்துலேருந்து எதையே அம்மா நினைத்தார்களோ கொண்டு வந்து சாதித்து கொடுத்தவர். அதுபோல் வந்து ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்தாருன்னா எல்லா லெவல்லையும் கூட்டணிகள் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க டேக்கப் பண்ணும். இதெல்லாமே ஏன் வந்து ஜனவரி 6 பிப்ரவரி 14 எல்லாத்தையும் முடிக்கணும்னா, சூரியன் வந்து மகரத்துலேருந்து மாறுறதுக்குள்ளே எல்லாத்தையும் எவர் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி பாதையை இழுத்து கொண்டு போகும் இந்த கிரகங்கள். அதுக்குள்ளே முடிக்காதவங்க தள்ளி தள்ளி போனாங்கன்னா கடைசியாக பண்ணிக்கலான்றது நடக்காது. அண்ணாமலை அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கணுன்றது உங்க விருப்பம்? ஏன் பொறுப்பு அல்ல, அண்ணாமலைக்கு பொறுப்பு கிடைக்கும். இல்லை, கடகத்துக்கு கிடைக்கும். கிடைக்கும் இவ்வளவு நாள் இழுபறியா இருக்குன்னு நிறைய பேர். அது கடகத்துக்கு கிடைக்கும். கடகத்துக்கு ஜென்மத்தில் குரு வர்றதோட சனி வந்து மொத்தமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பார். ஏன்னா அண்ணாமலைக்கு எப்படி டெவலப்மெண்ட் இல்லாமல் இவருக்கு மட்டும் கிடைக்கும், விஜய்க்கு மட்டும் கிடைக்கும். ஏன்னா விஜயும் கடகம் தான். ஸோ விஜய்க்கு கிடைக்கிறச்சு அதே டெவலப்மெண்ட்டில் ஒரு 50% தான் அண்ணாமலைஜிக்கும் கிடைக்கும்ல. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். அண்ணாமலை சைடு வேணான்றாருன்னா அது அவருடைய விருப்பம். பதவி வந்து கண்டிப்பாக இதில் வந்து கட்சியில் கொடுப்பாங்க. ஐபிஎஸ் அவர்கள், விஜய் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னீங்க சார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் முதலமைச்சர் ஆகிற வாழ்த்து தான் நல்லா இருக்குல்ல. அதாவது முதலமைச்சர் மற்ற கனவுகள்லாம் நம்ம வந்து ஜனவரி 6 பிப்ரவரி மாதம் 14 பேசலாம். ஏன்னா இந்த கூட்டணிகள் நிறைய சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாமே இன்ட்டு கொடுத்துட்டேன். எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க, முதல்வரும் வேண்டியவங்க, எதிர்கட்சி தலைவரும் வேண்டியவங்க, விஜயும் வேண்டியவங்க, எல்லாரும் வேண்டியவங்க. நான் ஒரு சைடில் மட்டும் பேசி பார்ப்பேன். இந்த சமயத்தில் இந்த பீரியடுக்குள்ளே யார் யார் நிலைநிறுத்திக்கிறாங்களோ அவங்க தான் வின்னிங் ஆர்ஸ். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சரவணகுமாருக்கு பிப்ரவரி 14 அதாவது ஜனவரி 6 பிப்ரவரி 14 உங்களுக்கே வின்னிங் ஆர்ஸ் யாருன்னு நீங்களே ஜோசியம் சொல்லல. ஏன்னா அந்த கிரகம் இதுக்கு மேலே பெருசாக டெவலப் பண்ணக்கூடாது, முதல்ல தெரிஞ்சிடும். ஆமாம், இப்போ நான் அதான் சீமான் சார் கூட இந்த எலெக்ஷனில் வந்து கூட்டணி வைக்கலைன்னு வச்சுக்கோங்க, பெருசாக கஷ்டம், பெருசாக பிரச்சனைகள்லாம் வரும். அவர் கூட்டணி சப்போஸ் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயம் அரசியலில் மாற்றம் வரும். ஆனால் அவர் வைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா இது வந்து ரொம்ப அவருக்கு தப்பாக போயிடும், முடிவு தப்பாக போயிடும்.
அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டேன் சார். இந்த எலெக்ஷன் முடிவுகள்லாம் வரக்கூடிய ஒரு மே மாசம் எப்படியான ஒரு மனநிலை இருக்கும் மக்கள் இல்ல, மத்தியில? இனிமையா இருக்குமா? எப்படி? கூட்டணிக்கு வந்து நிறைய 99% கூட்டணி ஆட்சிக்கு தான் போகும் ம். இந்த அமைப்பு. ஓகே. ஆனால் எல்லாமே எப்படி நம்ம ஏன் கம்முன்னு இருக்கோம்னா, அதிச்சாரத்தில் குரு இருக்கிற சமயத்தில் தான் நீங்களும் நானும் பேசுகிறோம். வக்கரத்தில் குரு வக்கரமாக இருக்கிறச்ச ஜோசியர் வந்து நான் பெரிய அப்பா டக்குன்னு பேசினா மாட்டிப்பாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறது, டிஎம்கேக்கு ஏன் ஃபேவரபிள் கேட்கலாம். பாரதிய ஜனதா ஆளுங்கட்சியாக இருந்த எல்லா மாநிலத்திலும் திருப்பி வந்தது. அப்போ ஆளுங்கட்சிங்களுக்கு இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ டிஎம்கே வந்து ஆளுங்கட்சி, நமக்கு எதிர்கட்சியாக இருக்கட்டும், அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இந்த கிரகம் வேலை செய்யும். அதை இப்போ எதிர்கட்சியாக இருக்கவங்களாம் எப்படி முறியடிக்க போகிறாங்கன்றதுக்கு தான் February 14 வரைக்கும் டைம் இருக்குது. அதில் அவங்க முறியடிக்கலைன்னா ஆளுங்கட்சிக்கு தான் சாதகன்றதை நீங்கள் ஞாபகம். இப்போதைக்கு பால் வந்து ஆளுங்கட்சிக்கிட்ட தான் இருக்குது. அதை மாற்றுவாங்களா இல்லையான்றதை நீங்கள் பொறுத்துந்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம், எல்லா லெவல்லையும் சொல்லிட்டேன். இது டேக்கப் ஆகிறதுக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், அமாவாசை பார்த்துக்கலாம், பௌர்ணமி பார்த்துக்கலாம் அப்படின்னு டேக்கப் ஆகாது. டேக்கப் ஒன் சைடாக போய்டும். நிறைவா சார்? அப்போ இந்த 26க்கு நன்மையெல்லாம் வச்சு ஒரு மதிப்பீடும் கொடுத்துடலாம் சார். 100க்கு எவ்வளவு சதவீதம் நல்லா இருக்கும் ஓவராலாக? ரொம்ப மினிமம் தான், 35 தான். அவ்வளோதான். அவ்வளோதானா? ஆமாம், 65% வந்து வேலை வாய்ப்பு நிறைய போகும் சார். வேலை வாய்ப்பு போகிறச்ச மனிதன் எப்படி சார் சந்தோஷமாக இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் யாரெல்லாம் கற்றுக்கினாங்களோ, நிறைய தொழில், எல்லா தொழிலும் இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்னு இல்லை, நிறைய விஷயங்கள் சுயசார்பு எது வந்தாலும் நான் சமாளிப்பேன்னு, என் குடும்பத்தை நடத்துவேன்னு ஒரு திமிர் இருக்கு இல்லையா, அவங்க தான் ஜெயிப்பாங்க. எந்த வேலை போனாலும் பரவாயில்ல, சொந்த காலில் நிற்கிறேன், நிற்கிறேன், என்னால் நிற்க முடியும்னு இப்போத்துலேருந்தே முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ஜெயிக்க முடியும். அப்போ ஒட்டுமொத்தமாக 100க்கு 35 தான். அவ்வளோதான். சரி, நம்பவும் சரி, நல்லபடியாக இருக்கட்டும்னு. நன்றி நன்றி. இதுவும் கடந்து போகுன்றது தான் வாழ்க்கை. ஸோ நான் சொன்னது பொய்யாவே ஆகட்டும், உலகம் நல்லா இருக்கட்டும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்ஸ். நன்றி நன்றி. Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Mr. Gold Nakshatra Puja Oil presents 2026 New Year predictions.